ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து நான் டிஎன்பிஎஸ்சி சேனல் எஸ்கே அகாடமிக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணது. கிளாஸ் 9 சிவிக்ஸில் இருக்குது. சமச்சீர் கல்வி டெக்ஸ்ட் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். வாட் இஸ் கவர்மெண்ட்? A group of people who run a country, makes laws, maintains orders and protects citizens. These are all the responsibilities of government. And meaning of government: different ways in which a country is governed is the forms of government. Here, main forms of government are comes under four categories: democracy, monarchy, dictatorship, and oligarchy. Democracy: powers lies with people, leaders elected by people. Example: India. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெமோக்ரஸி எந்த கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க? இந்தியாவில். ஓகே, அடுத்த மோனார்ச்சி ஃபாலோட் இன் விச் கண்ட்ரி? சவுதி அரேபியா, யூகே. கான்ஸ்டியூஷன் மொனார்ச்சி ரூல்டு பை கிங் ஆர் குயின். பவர் வந்து யார்கிட்டேருந்து இன்ஹெரிட்டடாக இருக்கும், அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். கிங் அல்லது குயினோட வாரிசு வந்து இன்னொரு வாட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது சவுதி அரேபியா, யூகேல ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, தென் கம்ஸ் டிக்டர்ஷிப். பவர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒரே ஒரு பர்சன், நோ ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் கண்டக்டட். ஒரே ஒரு பர்சன் கையில் தான் பவர் இருக்கும். நோ ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் ஆகாது. எலெக்ஷன் இருக்காது. அது வந்து ஏரியா வந்து என்ன, நார்த் கொரியா. எந்தெந்த எலெக்ஷன் எங்கெங்கே அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒலிகர்ச்சி. பவர் வித் ஸ்மால் குரூப், ரிச் ஆர் பவர்ஃபுல் பீப்புள் மட்டும்தான் ரூல் பண்ணுவாங்க. இதுதான் ஒலிகர்ச்சி. அடுத்து டெமோக்ராட்டிக் ஃபியூச்சர்ஸில் எலெக்ஷன் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் ஆகும், ஈக்குவாலிட்டி இருக்கும், ரூல் ஆஃப் லா இருக்கும். மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி: பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எலெக்ஷன் மூலமாக, ஃப்ரீடம் இருக்கும், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கும். டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி வந்து அப்போதே சொன்ன மாதிரி ஸ்லோ டெசிஷன் மேக்கிங், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். கம்பேரிசன்: டெமோக்ரஸி தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதர் ஃபார்ம்ஸ் ஆர் லிமிடெட் அல்லது நோ பீப்புள் பவர். ஃபார் எக்ஸாம்பிள், மோனோகர்ச்சினா ஒரே ஆள், ஒலிகர்ச்சினா லிமிடெட் ரூலு, அப்படி இருக்கிறதுனால தான் இருக்கும். டெமோக்ரஸியில் நிறைய பீப்புள் இருப்பாங்க. நம்ம ஓட் போட்டு ஒரு பீப்புளை எலெக்ட் பண்ணி நம்ம அவங்கள ஃபர்தர் கவர்மெண்ட்டுக்கு ரூல்ஸ்க்கு நம்ம தேர்ந்தெடுப்போம். At the conclusion, democracy is preferred because it gives power to the people. That's all.